பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறீங்களா? இந்த காலை பொழுது எப்படி இருக்குது? பிளசண்டா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா இருக்குதா? தினந்தோறும் மகிழ்ச்சியா இருக்கணும், சரியா? ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார்ல. இந்த இடம் பாக்குறீங்களா? ரொம்ப அழகா இருக்குது இல்ல? இங்கே இந்த சிட்டில இது மாதிரிலாம் அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த இடத்தை நீங்களும் பார்க்கணும்னு இங்க நின்று உங்களோட நான் பேசுகிறேன். எரேமியா 29:10 ஆண்டவர் ஒரு வார்த்தை அழகாக உங்களுக்காக இன்றைக்கு சொல்லி இருக்கிறார். அதாவது, உங்களை குறித்து நான் சொல்லி இருக்கிற நல் வார்த்தைகளை நான் நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பற்றி சொல்லும் போது ஒரு காரியத்தை சொன்னார். நீங்கள் அந்நிய தேசத்தில் அடிமையை கொண்டு போகப்படுவீங்க, சிறுமைப்படுவீர்கள் சொல்லி. ஆனா 70 வருஷம்தான். அது முடியும் பொழுது நான் உங்களை சந்திப்பேன், திரும்ப கொண்டு வருவேன், உங்களை மேன்மைப்படுத்துவேன், ஆசீர்வதிப்பேன், என்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்று வாக்குத்தத்தெல்லாம் ஆண்டவர் கொடுத்திருந்தார். அந்த மக்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் போது ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உங்களை குறித்து சொல்லி இருக்கிற நல் வார்த்தைகளை நான் நிறைவேற்றுவேன் என்பதாய் சொல்லுகிறார். இன்றைக்கு தீமையான காரியத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்களா? கஷ்டங்கள், இழப்புகள், நஷ்டங்கள், வேதனைகள், நிந்தைகள், அவமானத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்களா? இது நிரந்தரம் அல்ல. உங்களை குறித்த நல்ல தீர்க்க தரிசன வார்த்தைகள், வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார்ல, அது நிறைவேறும். ஒரு வருஷம் பாருங்க, ஆண்டவர் வாக்குத்தத்தை ஒரு வருஷமும் தருவதே மக்களுக்கு நான் சொல்லுவது உண்டு. எனக்காக தனியா நான் காத்திருந்து எனக்கென்று ஒரு வார்த்தை நீ தரணும், இந்த வருஷத்துக்காக நீ காத்திருந்து ஜெபிப்பது என்னுடைய வழக்கம். அந்த மாதிரி ரொம்ப சின்சியரா உபவாசம் பண்ணி காத்திருந்து எனக்கு நீங்க என்ன சொல்றீங்க என்னோட பேசுங்க, மக்களுக்கு சொல்லிட்டீங்க, அந்த வாக்குத்தத்தை சொல்லிட்டேன், எனக்கு சொல்லுங்க நீ காத்திருந்த போது ஆண்டவர் சொன்னார், எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் நிந்தையும் அவமானமும் உனக்கு வரும், நீ அதை சந்திக்க வேண்டியது வரும்னு சொன்னார். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் பாத்தீங்களா? ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் சொன்னாரு. ஆனா அடுத்த ஆண்டவர் சொன்னார், நீ இதை கடந்து போகும்போது இந்த ஊழியத்துல இன்னும் ஆசீர்வாதங்களை தருவேன், மேன்மைப்படுத்துவேன் என்பதான நல் வார்த்தைகளை சொல்லி இருந்தார். அதே மாதிரி மிகுந்த அவமானம், மிகுந்த நெருக்கம், இதுவரை கண்டிராத நிந்த அவமானத்தை நான் சந்திக்க வேண்டியது வந்தது. ஆனால் அதை பொறுமையோடு சகித்து கொள்ள கிருபை கொடுத்தார். ஏன் தெரியுமா? இதற்கு பிறகு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார், அந்த வார்த்தை நிறைவேறும் என்று. அதே மாதிரி ஊழியத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்தினதை பார்க்க முடிந்தது. உங்க வாழ்க்கையிலையும் பாடுகள் உண்டுன்னு ஆண்டவர் சொன்னார்ல, இந்த பாடுகள் கொஞ்ச காலம். ஆண்டவர் நல் வார்த்தைகளை வைத்திருக்கிறார். உயர்வு, ஜெயம், ஆசீர்வாதம், செழிப்பு, அதை இனி நீங்க பார்க்க போறீங்க. அந்த நல் வார்த்தை நிறைவேறும். விசுவாசத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை குறித்து நீர் வைத்திருக்கிற நல் வார்த்தைகளை சீக்கிரமாய் நிறைவேற்ற போகிறீர். இந்த காரியத்தை நான் கடந்து சீக்கிரமா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.